ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எம்எஸ் வேர்ட் மூலமாக இங்கிலீஷ் வெக்காபுலரியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி பார்ப்போம். எம்எஸ் வேர்ட் இதில் நம்ம அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சினானிம்ஸ் பார்ப்போம். இதில் சினானிம்ஸ் இருக்குது. பெசஸ் பார்க்கும்போது ரைட் சைடு வந்துருச்சு. இதையை நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். இந்த டவுன்லோட் கீ மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணும்போது இந்த வேர்டு வந்து இங்கே வந்துடும். எங்கே கர்சர் இருக்கோ அந்த இடத்துல வரும். இப்போ கம்ஃபஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போமே. இன்சர்ட் கம்ஃபஸ்ட் ட்ரம்புத். ஓகே, இப்படி எல்லா வேர்டையுமே நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நான் அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ண அடுத்தடுத்து வேர்டாக நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். எவ்வளோ வேர்டு வருதுன்னு பாருங்களேன். சக்ஸஸ் அங்கே போயிடுச்சு. கர்சர் எங்கே இருக்கோ அங்கே வரும். காப்பி பண்ணுறது கர்சர் எங்கே இருக்கோ அங்கே வரும். கேர். ஓகே, இப்படி இங்கே இருக்கிற எல்லா இதையுமே இங்கே எடுத்து காப்பி பண்ணி நம்ம வேர்டோட மீனிங்களை தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ வந்து இங்கிலீஷ் வெக்காபுலரியை இந்த மாதிரி பார்த்து நம்ம காப்பி பண்ணி இது பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் ஃப்ரீயாக வெயிட் பண்ணிருக்க இடங்கள்லையோ கூட லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ கிடைக்கும்போது இந்த மாதிரி போட்டு நம்ம அதிகப்படுத்திக்க உங்களுடைய வேர்டுடைய சொல்வளத்தை இங்கிலீஷ் வெக்காபுலரியை அதிகப்படுத்திக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். எப்படி ஃப்ரெண்ட்ஸை வந்து இது பண்ணிக்கிறதுனா ட்ரான்ஸ்லேட்டோடையில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாவே ஃப்ரெஞ்ச் ட்ரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. காப்பி பண்ணி எதையுமே காப்பி பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ஃப்ரெஞ்சுக்கு மட்டும் இல்லை, ஜப்பானீஸ், சைனீஸ் இந்த லாங்குவேஜ்கள்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இதோடைய தேவைகள் அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. இதற்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் ஒரு ஜப்பானீஸோ ஒரு ஜெர்மன் லாங்குவேஜோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு உதவுன்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்க, ஜெர்மனோடைய இது கூட போட்டிருக்கீங்களே. ஜெர்மனோடைய லாங்குவேஜ் இது கூட வந்துருக்கு. நம்ம சைனீஸ் இருக்கான்னு பார்ப்போமே. சைனீஸில் 2 இருக்குது. பிஆர்சி சைனீஸ், பிஆர்சி தைவான் இருக்குது. தைவான் பார்ப்போம். ரொம்பவே இருக்குது. சைனீஸ் விளக்கங்கள் ரொம்பவே இருக்கு. இதையும் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சைனீஸ் நம்ம இது பண்ணிட்டோம். நம்ம தேசிய மொழி ஹிந்தி வருதான்னு பார்ப்போம். ஹிந்தி ஹிந்தி வந்துருச்சு. ஹிந்தியும் வருது. இப்படி எல்லா லாங்குவேஜுமே வருது. பட் என்னன்னா, இப்போ நான் இருக்க கம்ப்யூட்டர் வந்து நெட் கனெக்டிவிட்டியோட இருக்கிறனால எல்லா லாங்குவேஜுமே வருது. பட் டிஃபால்ட்டாக எது வரும்னா இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் டிஃபால்ட்டாக வரும். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் வெக்காபுலரி பார்க்குறக்கோ
அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெக்காபுலரி பார்க்கறக்கோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எல்லா லாங்குவேஜ்களுக்குமே நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் பார்க்க முடியும். ஜப்பானீஸ் பார்ப்போமே. ஏன்னா ஜப்பானியர்கள் மேலே ஒரு மோகம் உண்டு. எல்லாரும் உலக நாடுகள் எல்லாமே ஜப்பானியர்கள் மேலே ஒரு சின்ன மோகம் உண்டு. ஒரு ஜப்பானிய வழக்கங்களும் இருக்கு இதில். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஓகே, ஏகதேசம் எல்லா மொழிகளுமே இந்த டிரான்ஸ்லேட்டில் வருது. தமிழை தவிர தமிழ் வந்து அடுத்த இதில் வெளியிடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷனில் தமிழை வெளியிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூகுள் வெளியிட்ட மாதிரியே இவங்களும் வந்து வெளியிட்டனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய் கூட வெளியிட்டிருக்காங்க, தமிழை வெளியிடல. பார்ப்போம். தாய் கூட இருக்கு, தாய் கூட இது வச்சுருக்காங்க. இன்னும் தமிழுக்கு வைக்கல. தமிழ் பேசுகிற மக்கள் உலக அளவில் கம்மி தான் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உபயோகப்பட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே.